வணக்கம் நண்பா. நான் தான் கப்பலில் உங்கள் நண்பன். அதாவது இந்த வீடியோ எதுக்காகன்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இப்போ புதுசா யாராவது ஜாயின் பண்ண போயிருக்காங்களோ, அவங்களுக்காகவும், அண்ட் இதுக்கு முன்ன ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். ரீசன் என்னன்னா, மோஸ்ட்லி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க யாராவது போனாலோ, இல்ல பக்கத்துல யாராவது படிக்கிறது தெரிஞ்சாலோ, ஊர்ல இருக்கவங்க சொல்ற ஒரே வார்த்தை, "அவனுக்கு என்ன சமையல் செய்ய படிக்க போறான்" அப்படின்னுவாங்க. பட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி எந்த ஒரு நாலேஜுமே அவங்களுக்கு கிடையாது. ரீசன் என்னன்னா, ஏன்னா என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்றது சமைக்கிறது மட்டும் இல்லை. அதாவது ஒரு ஹோட்டலை மேனேஜ் பண்ணக்கூடிய எல்லா திறமையும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ரீசன் என்னன்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ன்றது ஹோட்டலுக்கு மட்டும் கிடையாது. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல்ஸு, ஹாஸ்பிட்டல் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே தான் வருது. ஸோ அதான் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ண நிறைய காலேஜஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லப்போனால் ரொம்ப கம்மியான காலேஜ் தான். ஆனால் பட் மை ஒப்பீனியன், கவர்மெண்ட் காலேஜ் ஆர் ப்ரைவேட் காலேஜ் ரெண்டுமே சேம் தான். ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் முடிச்ச அப்புறம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்த பொறுத்து தான் உங்கள் லைஃப் வந்து மாறும். ஸோ காலேஜ் வந்து எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறோன்றது பெருசு இல்லை. எந்த காலேஜில் முடித்தாலும் பட் இருந்தாலும் அது வந்து அப்ரூவ்டான காலேஜாக இருக்கணும், அவ்வளோதான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து அதான் முன்னையே சொன்ன மாதிரி தான், ஹோட்டலை மெயின்டைன் பண்ணக்கூடியது தான் அதோட மெயின் இது. ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய கோர்சஸ் இருக்குது. இப்போ பிஎஸ்சி முடித்தோன்னா பிஎஸ்சிக்கு வந்து எல்லா கோர்ஸையும் நமக்கு சேர்த்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். அது இல்லாமல் கிராஃப்ட் கோர்சஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அதெல்லாம் 1 இயர் 1.5 இயர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் வரும். பிஎஸ்சி கோர்ஸ் பண்ணும்போது அது வந்து 3 இயர் கோர்ஸாக இருக்கும். ஸோ 3 இயர் கோர்ஸில் நீங்கள் என்னென்னலாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதில் வந்து மெயினாக 4 டிபார்ட்மெண்ட் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபுட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ். இந்த மாதிரி 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பார்த்தோன்னா, அதை வந்து மெயினாக ரிசப்ஷனிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது எல்லா ஹோட்டல்லையும் ரிசப்ஷன் இருப்பாங்களே அவங்க தான். அவங்களோட டியூட்டி வந்து கெஸ்ட்டோட ரிசர்வேஷனு, கெஸ்ட்டோட ரிசர்வேஷன் கேன்சலேஷனு, அதுக்கப்புறம் அவங்க வந்த அப்புறம் அவங்கள ரிசீவ் பண்ணுறது, அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்களுக்கான கேபின் அலோகேட் பண்ணி கரெக்டான கேபினுக்கு அவங்கள கொண்டு போகிறது, அந்த மாதிரி டியூட்டிஸ் எல்லாமே ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே வரும். ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து மோஸ்ட்லி சிஸ்டம் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ ரெண்டாவது ஃபுட் அண்ட் ப்ரொடக்ஷன், அதாவது ஃபுட் ப்ரொடக்ஷன். அது வேறு எதுவும் இல்லை, எல்லாம் ஊரில் சொல்லுவாங்களே சமைக்க போகிறான்ற, அது இங்கே தான் வருது. இல்லைனா ஃபுட் ப்ரொடக்ஷனில் வந்து அதில் நிறைய சப் கேட்டகரியும் இருக்குது. அதில் குசைன்ஸ் நிறைய குசைன்ஸ் இருக்குது. இந்தியன் குசைன்ஸ் இருக்குது, இட்டாலியன் குசைன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய காண்டினென்டல் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது வந்து சாப்பாடு பண்ணுறது, ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு சின்ன இதாக மட்டும் இல்லாமல் அது வந்து பெரியது, ரொம்ப பெருசு இருக்கிறதுலே. மற்ற 3 டிபார்ட்மெண்ட்டை விட இந்த டிபார்ட்மெண்ட் தான் உண்மையிலே ரொம்ப பெரிய டிபார்ட்மெண்ட்டு. பட் ஆனால் வெளியில் இருக்க யாருக்கும் தெரியுதில்ல. அவங்களுக்கு என்ன, அவங்க சாப்பாடு செய்ய போகிறான்னு தான் சொல்லுவாங்க. பட் அதுக்குள்ளார டீப்பாக போகும்போது தான் அதில் எத்தனை டிபார்ட்மெண்ட், எத்தனை சப் டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன், அது ரெண்டாவது டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கடுத்து எஃப்என்பி சர்வீஸ், அதாவது ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ். ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் வந்து மோஸ்ட்லி கெஸ்ட்டுக்கு வந்து ஃபுட் சர்வ் பண்ணக்கூடியது, அதாவது ரூம் சர்வீஸு, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் சர்வீஸு, இது எல்லாமே ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸில் இன்னும் நிறைய இருக்குது. பார்ஸு, அது பாரை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுலேயும் சப் கேட்டகரி எல்லாம் இருக்குது. ஸோ அது ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸில் வந்துடும். அதுக்கடுத்து ஹவுஸ் கீப்பிங், அது வந்து ஹவுஸ் ஹோல்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது மொத்த ஹோட்டலையும் மெயின்டைன் பண்ணக்கூடியது ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டு தான். அவங்களோட வேலை என்னென்னா, ரூமை வந்து கரெக்டான டைமுக்கு ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறது. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டே அப்போ அவங்களுக்கு முடிஞ்ச வரையும் எந்த அளவுக்கு அவங்க ஹாப்பினஸ் ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களோட சர்வீஸில் ஹாப்பினஸ் ஏற்படுத்துங்க. அதுவும் இல்லாமல் ஹவுஸ் கீப்பிங்கில் சப் டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. அது வந்து லாண்ட்ரி டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும்,
அது இல்லாமல் பப்ளிக் ஏரியா தனியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் ஹவுஸ் கீப்பிங்குள்ளே வரும். இந்த மாதிரி மேஜராக 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில். இது வந்து மேஜரான இருக்க 4 டிபார்ட்மெண்ட்டு. இதுக்கு கீழே சப் டிபார்ட்மெண்ட்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோனா அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹோட்டல் மேனேஜ் ஜாயின் பண்ண போகிறதா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. See you next video. Thank you. அடுத்த வீடியோவில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தா எங்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அண்ட் எந்த மாதிரி ஜாபுக்கெல்லாம் போகலாம், அதுக்காக என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.